ஓவர் ஸ்பீடா போயிட்டு இருக்க. என்ற கேம்ப் மாதிரி வண்டி ஓட்டுற. சொன்ன இடத்துல நிக்க மாட்டியா? வரேங்க. சொன்னா கேளு, அவங்க போலீஸ்காரங்க விடுறான்னு சொல்றேன்ல. அருளுக்கு அருள் வந்துருச்சு. என்ன சொன்ன? இல்லறான அங்க போய் நிக்கிற. என்றா மறைக்கிற? அநியாயம் பண்ண ஆண்டவனுக்கு பிடிக்காது, அசிங்கமா பேசினா அருளுக்கு பிடிக்காது. பிடிக்காத என்றா பண்ண? என்ன பார்த்து சொல்லு. கேனக். நீ கண்ணை பார்த்து சொல்லு. கேனக். தேசி போலீஸ் மேல கை அட யூ நம்பர் நோட் பண்ணியா? திருப்பூர்ல எப்பவுமே தண்ணி பஞ்சம். நானும் நீல வெடியும் டெய்லி குறைச்சு எடுத்துட்டு திரிவோம். அப்படியா? வாங்க டாக்டர். வணக்கம். காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? ஐயா இருக்காருமா? இல்லையே, ஊருக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனைமா. இன்னைக்கு சாயங்காலம் பூஜை பண்ண வரைக்கும் தட்டுல தாலி இருந்துச்சு, அதுக்கப்புறம் காணாம போச்சு. சொந்தக்காரங்க தான் யாராவது எடுத்திருப்பாங்க, ஆனா யாரையும் சோதனை போட்டு அசிங்கப்படுத்த முடியாது. காலையில மஞ்சள் கயித்தை கட்டி கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆனா தாலி காணாம போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவசரமா நினைப்பாங்க. ஐயா செஞ்சு கொடுத்த தாலி தான், விடியறதுக்குள்ள அதே மாதிரி ஒரு தாலி செய்யணும். உங்க சங்கடம் எனக்கு புரியுது. ஆனா வீட்டுல அத்தனை பேரும் வெளியூர் போயிட்டாங்களே. அதோ அருள் வந்தாச்சு, அருளை செய்ய சொல்லாமே. வணக்கம் டாக்டர். என்ன இந்த நேரத்துல? இங்க வா. என்னம்மா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீ உடனே ஒரு தாலி செய்யணும். என்னம்மா எல்லாம் தெரிஞ்சு நீ என்னால முடியாது. இத பாரு, நான் சொல்றேன், உன் வீம்பெல்லாம் விட்டுட்டு தாலி செய். முடியாதுமா, நான் தான் பண்ண மாட்டேன். தெரியும் போடாத, அவங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, ரொம்ப அவசரம்ப்பா. நீ செய்ய போறியா இல்லையா? முடியாதுமா. அம்மா பேச்சு கேட்க மாட்டேன். நம்மளை நம்பி வந்திருக்காங்க. காலையில கல்யாணம்ப்பா, நீ செய்யறப்பா. இல்ல முடியாது. அம்மா சொல்றேன் செய்ய. முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். முடியாது. என்னம்மா என் முகத்துல முழிக்காத. இங்க பாரு அம்மா, நீ எதுவும் சொல்ல வேணாம். ஏம்மா என்ன போய் செய்யாத, சரியா? ஐயோ சரி. விடிய காலையில் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. இவருக்கு தாலி செய்ய தெரியுமா? தாலியா? அவனுக்கு தெரியாத வேலையே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவன். மாசம் 4500 ரூபாய்க்கு மில்லில வேலை பார்க்கறான். வீம்புக்காரன். ஏமா அசிங்கமா பேசினா அவனுக்கு பிடிக்காது. தெரியுதுனே, இந்த பாலக்காடு கங்கா ஜுவல்லர்ஸ் செயின்லாம் ரெடியா? ரெடிப்பா. அத பார்சல் பண்ணி இவங்கிட்ட கொடு. ஏய், பார்த்து போயிட்டு வா. சரிப்பா. எப்படி காணாம போவான்? 2 செயின் திருன்னு 8 செயினை விட்டு போயிடுவானா? தெரியலப்பா. வித்து தின்னுட்டே சொல்றான். தெரியாது புரியாதுன்னு போய் சொல்லாத. தெரியலன்னா தெரியலதானே சொல்ல முடியும். உனக்கு வாய நீளம் கைய நீளம். சீனை வித்து இவங்கிட்ட கொடுத்தேன். எப்ப போய் பரட்டு வந்த? தயவு செய்து அசிங்கமா பேசுறீங்கப்பா. கணவாணி பயலுக்கு ரோஸ் என்னடா வேண்டி கிடக்குது? நான் திருடன் தான், என் கை சுத்தலதான். எனக்கு இந்த தங்க வேலையை வேண்டாம். இனிமே தங்கத்தை தொட மாட்டேன். செயினை நான் தான் திருடினேன். இவ வீட்டுல பிரச்சனை, ஐயங்கிட்ட கேட்டா அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாரு. அடப்பாவே, அநியாயமா இவன் மேல பழி விழுந்துருச்சு. முதல்ல அப்பா கிட்ட போய் சொல்லு. கீழமா நான் அவமானப்பட்ட அது என்னோட மட்டும் போயிடும். இவளுக்கு ஒண்ணுன்னா அண்ணியோட குடும்பம் அத்தனை பேர் காசு. இது இப்படியே விட்டு வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அன்னைக்கு விட்டு வந்தாமா, இன்னைக்கு தான் தங்கத்தை கையால தொட்டிருக்கான். என் பிள்ளை சொந்த வீட்லயே விருந்தாளி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். மாசமான சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துருவான். மற்றபடி சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் தான் வீட்டுக்கு வருவான். இருமா, அம்மா என்னையா? எத்தனை படி சொன்னாரு?
7 8 கேட்கலையப்பா. மணி ம்? இங்க வா. ஆ, ஆ. உட்காரு. ஐயோ அண்ணே, அநியாயமா உங்களை அடிச்சு போட்டாங்களே. எம்எல்ஏ கஜபதி என்ன அடிக்க வந்தாரு. நான் திருப்பி அடிச்சேன். அதுக்காக சரணடைறேன். How is his condition, doctor? சார் எம்எல்ஏ ஏற்கனவே இறந்துட்டார் சார். யார் அடிச்சது? யாரோ அருள்குமரன் சார். குற்றம் சுமத்தப்பட்ட அருள்குமரன் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்கின்ற நிபந்தனையின் பேரில் ஜாமீனில் விடுதலை செய்கிறேன். ஆமாமா நம்ம வக்கீல் எதிர்க்க போட்டு பொழந்து தள்ளிட்டாரு. ஹெல்ப் பண்ணது ஆட்டோ பிடிச்சிட்டு வா. ஆட்டோ எதுக்கு இப்போ ஆட்டோ? அதான் நம்ம வண்டி இருக்குதுல்ல. மாமா, நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ ஊருக்கு கிளம்பு. எதுக்கு இப்ப நான் அர்ஜென்ட்டா ஊருக்கு கிளப்புற? என் குடும்பத்தை பத்தி கவலைப்படுறியாக்க? நான் சொல்றத கேளு மாமா. டேய் கூப்பிடுறா. நீ ஒத்தாலும் ஒரே நேரத்துல 10 பேர் அடிப்பேன்னு தெரியும். ஆனா இப்ப நீ போட்டு தள்ளி இருக்கிறது யாரு? தமிழ்நாட்டையே கைக்குள்ள வச்சிட்டு இருக்கனோட தம்பிய. கரெக்டா சொன்னீங்க மாமா. மாமன் தெய்வம் இருந்தா மழை இல்லாமனு சும்மா சொன்னாங்க. பாப்பா வந்து ஏற்பா பாப்பா. வா. வா. ஐயா, 4 நாளா எப்படி ஐயா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தேன்? 4 நாள் உள்ள இருந்தது பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. ஒரு நாள் கூட யாரும் வந்து என்ன பார்க்கல. அதான் எனக்கு வேதனையா இருக்கு. நான் அப்படி என்னமா தப்பு பண்ணேன்? நான் அவனை அடிக்கலன்னா அவன் என்ன அடிச்சு கொண்டிருப்பான். அப்ப நீ எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாத ஐயா. ஜாமீன் எடுக்க காசு கொடுக்க மாட்டேன்டா. ஏமா, என்னோட சம்பளம் மாசம் 4500 ரூபாய். அது உன் கையில தானே கொடுக்குறேன். அதுல எடுத்து கொடுத்துட்டால நீ எல்லாத்தையும் திரும்பி கழிச்சிடலாமா? நீ வாயில புருஷன் பேச்சு மீற மாட்டேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் இல்ல. அவனை வெளியே போக சொல்லு. ஏண்டி, இதெல்லாம் ஒரு குடும்பமாடி? உனக்கு நாக்குல கோளாறுனா உன் ஐயனுக்கு உடம்பு பூரா கோளாறு. ஏண்டா, பெத்த பிள்ளைக்கு கூட உதவாதவெல்லாம் ஒரு அப்பனாடா? அத அங்க சொல்லுங்க. பொண்டாட்டி அடிச்சு துரத்துனவங்களாம் நியாயம் பேசுறாங்க. பொண்டாட்டிய புருஷன் அடிக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா பொண்டாட்டிய அடுத்த அடிக்காம பாத்துக்கணும். அவன் தான் புருஷன். அந்த விவசாயம் உன் ஐயனுக்கும் கிடையாது. இத நிக்கிறானுக்கு பாரு, கூழு விழுந்து போய் இவனுங்களும் கிடையாது. ஏய், எப்ப பார்த்தாலும் புசு புசுன்னு ஊத்திட்டு குனிஞ்சுக்கிட்டே இருக்காதீங்கடா. அப்பப்ப கொஞ்சம் அண்ணாந்து பாருங்க. அப்பதான் காக்கா எச்சம் போடுதா இல்ல கழுகு பாம்பு போடுதான்னு தெரியும். நிக்கித எதிர் வீட்டு பொண்ணு, அதுக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த வீட்டுல எவனுக்குமே இல்லையடா. எனக்கும் இவருக்கு சண்டை வரும்போதெல்லாம் என்ற அண்ணன் தம்பிங்க 4 பேர் இருக்காங்க. உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லுவேன். உங்களை எல்லாம் நம்பினா நடு தெருவுல தாண்டா நிக்கணும். என்ற பிள்ளைகளுக்கு இனிமே தாய் மாமன் ஒருத்தன் தான். அது அருள் மட்டும்தான். இந்தா, உன் புருஷன் திருப்பூர் கூட்டு போய் பழம்பு பார்க்க சொல்லு. போதான் போறோம். பின்ன இங்கேயே உட்காந்து தண்டச்சோற சாப்பிட போறோம். ஏய், போய் பிள்ளைங்களை கூட்டு வா. போ. வா மாப்பிள்ள. நில்லுப்பா. ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கானே, மறுபடியும் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு நிலைமை வரக்கூடாது. பிடிச்ச கெட்ட காலம் எல்லாம் விட்டு ஒழிஞ்சு போகணும்னு தத்து கழிக்கிறத விட்டுட்டு இப்படி ஆளுக்கு வெளியில போற விரட்டிட்டு இருக்கீங்களே. நீ உட்கார்ப்பா. என் புள்ள இங்கதான் இருப்பான். எங்கேயும் போக மாட்டான். நீங்க மட்டும் இல்லனா கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு நான் செத்து சுண்ணமா இருப்பேன். என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். நல்லவனுக்கு 4 பேர் உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேர்ல நானும் ஒருத்தன். அவ்வளவுதான். வாங்க தம்பி. வணக்கம்மா. ஹலோ டாக்டர், உங்களை தேடி ஆளுங்கட்சி ஆளுங்க இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க டாக்டர். சரி டாக்டர், இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி சேதுபதியோட ஆளுங்க உங்க வீட்டை அடிச்சு நாசம் பண்ணி உங்களையும் கொல்ல முயற்சி பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஹலோ. டேய், கல்லுக்கட்டை எல்லாம் கொண்டு வாங்க. ஓகே. டேய் வாங்கடா. ஓகே சார்.
அடிச்சு நொறுக்குடா. அருள் அருள் என்ன இதெல்லாம்? சாரி டாக்டர். ஏய், என்னடா இது? எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. தறியில போட்டுன நூல் கணக்கா நிக்கிறானுங்களே, நெஞ்சிரலாமா? ஏய், ஆளுக்கு கையில ஆப்போட 1000 பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு உங்க தலைவங்கிட்ட சொல்லு போ. நாங்க வந்து போடுறோம். உசுரோட போய் சேருங்க. டேய், உன் கோட்டையில உனக்கு எதிராக கோஷம் கேக்குதுன்னு பாக்குறியா? அநியாயத்தை ஆண்டவன் ரொம்ப நாள் பொறுத்துக்க மாட்டான். நேத்து 10 பேர் அனுப்புன, 30 போலீஸ் வந்தாங்க. இன்னைக்கு 100 பேர் அனுப்புன, 1000 பேர் வந்திருக்காங்க. நாளைக்கு 1000 பேர் அனுப்பு, இதே தொகுதியில 1,00,000 பேரை நான் கூட்டி காட்டுறேன். பாக்குறியா? ஏய், உன்னால இந்த ஊர்ல மட்டும் தான் 1000 பேரை கூட்ட முடியும். எனக்கு ஊருக்கு 1000 பேர் இருக்காங்க. நீ சொல்ற எல்லாரும் காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க. ஆனா என் கூட வந்த அத்தனை பேரும் ஒரு நாள் கூலிய விட்டுட்டு வந்தவங்க. இங்க பாரு, உன் தம்பிக்கும் எனக்கு எந்த பகையும் இல்ல. அவன் என்ன அடிக்க வந்தான், நான் அடிச்சேன். அது முடிஞ்சு போச்சு. இதோட விட்டு. அரசியல், பதவி, சொத்து, சுகம், ஆஸ்தி, ஆட்சி, கட்சி எல்லாத்தையும் விட உலகத்திலே முக்கியம் எனக்கு என் தம்பி தான்டா. அவன் அடிச்சு கொன்னுட்டல்ல, உன்னை விட மாட்டேன்டா. என் தம்பி செத்தப்ப நான் பட்ட வேதனையை நீ ஒவ்வொரு நாளும் படணும். உன் குடும்பத்துல இருக்கிற கடைசி உசுறு வரைக்கும் நீ அழுது கொள்ளி வைக்கிறத நான் பார்க்கணும். ஏய், கேட்டியா? அருள் கொடுத்த ஒரு குரலுக்கு எக்கோக்களை கேட்டியா? மாப்பிள்ள இன்னொரு குரல் கொடுத்துன்னு வையி, உள்ள பூந்து அத்தனை பேரையும் வகுந்து போடுவோம். வகுந்து வந்தது சண்டைக்கு இல்ல, சமாதானத்துக்கு. அதனால 5 புலன்களையும் அடக்கி வச்சுட்டு உள்ளார போ. போயா. என்னம்மா? என்ன மாப்பிள்ள? அந்த ஆள் குடும்பத்தை பத்தி ஏதோ சொன்னானே? அட, அவன் 1008 சொல்வானப்பா. அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு. இல்ல மாமா, உடனே ஊருக்கு கிளம்பு. என்ன பண்ண? உப்பு சரியா இருக்கான்னு பார்த்தேன். சாமிக்கு இன்னும் பூஜையே முடியல, அதுக்குள்ள எச்ச பண்றீங்க? யாரோ சொந்தக்காரன்னு சொன்னா சாம்பார்ல எச்ச பண்ணிட்டு போயிட்டான். சமயக்கட்டுல கிட்ட இருந்து பாத்துக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்தா? நான் என்ன பண்ண முடியும்? கேட்டா முக்தாசாரி மச்சான்னு சொன்னா நான் உங்க சொந்தக்காரன்னு நினைச்சேன். உங்க சமையல்காரன் நீ நினைச்சான். அண்ணா என்னாச்சு? தம்பி, இங்க ஒருத்தன் காசி துண்டு போட்டுக்கிட்டு சமையல்காரன் சுத்திட்டு இருந்தாங்க. சாப்பாட்டுல எச்சம் பண்ணி இருக்கிறான். கேட்டதுக்கு முத்தாசாரி மச்சான்னு சொல்லி இருக்கிறான். முத்தாசாரிக்கு எதிரா மச்சான். ஆமா கொடு.
ஏதாவது விலங்கு மட்டும் போயிருக்கு போறான். முதல்ல புடிச்சு விசாரிச்சா தான் தெரியும். நாளை பக்கம் தேடுங்களா. நீங்க இந்த பக்கம் தேடு போங்க. பக்கமா போறோம். காசி தூக்கி போட்டு சமயக்கார மாதிரி எவனும் போனா? அவன் இப்பதான் பஸ் ஏறி போனான். பிடிக்க வேண்டியதானயா? அவனுக்கு நான் பிடிக்கணும். பேசிட்டே நிக்காதீங்க, சீக்கிரமா போய் பிடிக்கிற வழியை பாருங்க. சீக்கிரமா போடா. மாப்பிள நிலுமாப்பிள காக்கா அடிச்சா நகர கூடாதுன்னு சொல்லுவாங்க. டேய் ஒரு சம்பு தண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டுல அருள் காக்காவே துடிச்சுக்கிட்டு பாரு. அப்ப ஏதோ சாப்பிட்டதுனாலதான் துடிக்குதுன்னு நினைக்கிறேன். அது வாயில ரொம்ப சாதம் மாதிரி இருக்கு. ஆமா வேலை சத்தம் நின்று போச்சு. பூஜை முடிஞ்சிருக்கோம். காக்கா சாதம் போட்டிருப்பாங்க. ஒரு வேலை கரெக்ட் மாப்பிள. அஷிஷோ மாப்பிள தண்ணி. யாரும் சாப்பிடாதீங்க. யாரோ சாப்பாட்டுல விஷம் வந்துட்டாங்க. கட்சிக்காரங்க யாரோ கலந்துப்பாங்க போட்டு சாப்பிடாதீங்க. ஏன்டா என் உசுர வாங்குற? உன் ஒருத்தர் கொல்றதுக்காக 500 பேரை சாகடிச்சிருப்பாங்கடா. நீ கோயிலுக்கு வரலன்னு யாரா கட்டுது? நான் என்ன பாவம் பண்ணணும்? எந்த பாவமும் சேர்ந்து என் பிள்ளைய வந்து பிறந்திருக்குது. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, இவனால எல்லாமே போச்சுடி. என்ன பேசுறீங்க நீங்க? இதே வேற ஒரு அப்பா இருந்தா 500 பேர் உயிரை காப்பாத்தினது என் புள்ள தானே பெருமைப்பட்டிருப்பாங்க. ஆனா நீங்க திட்டி தீக்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் சொல்றீங்க. உங்களை அடிச்சதால தான் அந்த எம்எல்ஏ இவர் அடிச்சாரு. பெத்த புள்ள திருடனா இருந்தா கூட அவனுக்கு ஒண்ணு நான் வேதனைப்படுற அப்பாவை நான் பாத்திருக்கேன். ஆனா எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பிள்ளைய எப்ப பார்த்தாலும் வெறுக்கிற அப்பாவை இங்கதான் நான் பாக்குறேன். நிறுத்தடி சின்ன செரிக்கி. கூட பிறந்தவனும் கூட பிறந்தவளும் சும்மா இருக்கிறாங்க. கூட படுத்தவ மாதிரி வக்க அறுத்துறாங்க. எங்க அழுவதமா? கண்மணி அழுவாத, அழுவாத. வாழ போறவன். நம்ம குடும்பத்தை கொல்றதுக்காக ஊருக்கே விஷம் வச்சிருக்கான் மாப்பிள. இப்ப சும்மா இருப்பானா? அடுத்த அடி அவன் நம்மள அடிக்கிறதுக்குள்ளார நாம அவனை அடிக்கணும். அப்பதான் அவனுக்கு நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத, திருப்பூரே கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல நிறுத்துறேன். போற ஒரு போடுங்க. ஒரு நிமிஷம் விட்டுருவாங்க போற வழிய. அருள் கட்சி ஆபீஸ்ல எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டீங்க? கட்சிங்கிற பேர்ல இவெல்லாம் ஊரை ஏமாத்தி சாப்பிட்டீங்கல்ல. ஒரு விளக்கத்தை உள்ளார இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அடிச்சு வெளியே போடு. ரொம்ப நன்றி அருள். எனக்கு இல்லைன்னு முடிவான இந்த வீட்டை நீங்க எனக்கு மீட்டு கொடுத்துருக்கீங்க. இந்தாங்க வீட்டோட பத்திரம். நான் எப்போ டெல்லியில இருந்து திரும்ப வரணும் அப்ப கொடுத்தா போதும். மக்கள் கட்சி ஆபீஸ் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உன்னை யார் அமிச்சது, நீ எதுக்கு வந்திருக்கிறன்னு எல்லாம் தெரியும். இத பாரு, இந்த இடத்து ஓனர் கிட்ட போட்டு அக்ரிமெண்ட். அநியாயமா கடை காலி பண்ண சொல்லி இந்த ஏரியால எவனா கந்து வட்டிக்கிற பேர்ல காசு வசூல் பண்ணீங்க. நீ உன் தலைவன் கட்சியர் அத்தனை பேரும் நடுரோட்டத்துக்கு போடுவீங்க. ஓடுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மில்ல ரன் பண்றதே பெரிய கஷ்டம். இதுல எலெக்ஷன் நிதி, பிறந்தநாள் நிதி, கட்சி வளர்ச்சி நிதின்னு சேதுபதி ஆளுங்க ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. பணம் கொடுக்கலன்னு தொழிலாளர்களை தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் பண்ண வச்சாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி அநியாயமா நம்மள டாக்ஸ் கட்ட வச்சாங்க. இன்னைக்கு அருள் சேதுபதி எடுத்துக்கிட்டு இருக்கானா, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். பண பலம், ஆள் பலம் எல்லாம் கொடுக்கணும்.
சமயத்துல அவனை நீங்க செடியா இருக்கிற பொழுது புடுங்கி போட்டுக்கணுங்க. இப்ப அவன் மரமா வளர்ந்து விழுந்துல நிக்கிறான். அவனை நெருங்க முடியாத அளவுக்கு உக்கடத்துக்காரர்களும் ஜீவா நகர்காரர்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்களே. ஏய், பவர்ல இருக்கிறவனை எதிர்த்தா என்ன ஆகும்னு காட்டுங்கடா. கரண்ட், தண்ணி, ரேஷன் எல்லாமே கட் பண்ணுங்க. குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, குண்டி கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லாம எல்லாமே நாரட்டும். வாட்டரையும் மீட்டரையும் கட் பண்ணா மேட்ரு முடிஞ்சு போகும்னு தலைவர் நினைக்கிறாரியா? என்னையா இது ராத்திரி பகல் பக்கம் டெய்லி கட்ட கட் பண்றான். டிவியில போய் கேட்டா ஆளுங்கட்சி ஏஜென்ட்டா அப்படித்தான் இருக்குங்கிறாங்க. ஐயோ தண்ணி நின்னு போச்சு, என்ன பண்றது? பாட்டிமா, இங்கே தண்ணி வரலையா? தண்ணியே வரலமா. உட்காருங்க. என்ன விஷயம்? எங்க ஏரியாவுல தண்ணியும் கிடையாது, லைட் ஏரியால அவசரப்படுறோம் நாங்க. இதுக்கெல்லாம் சேதுபதி ஆளுங்க தாங்க காரணம். அவங்கள எதுக்குற தைரியமும் துணிச்சலும் உங்ககிட்ட தான் தம்பி இருக்கு. நீங்க மனசு வச்சா எங்களுக்கு வெளிச்சம் வருமுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சமயம் பார்த்து அந்த ஜீவநகர் குடிசை ஏரியாவே இருச்சிடுங்க. தலைவர் இப்படி பண்ணா வர இடைத்தேர்தல எவனும் ஓட்டு போட மாட்டான். அதெல்லாம் நாமளே போட்டுக்கலாம். வெளியே வந்து பார்த்தா இல்லன்னா எல்லா குடிசையும் எரிஞ்சு சாம்பலா போய் மக்கள் கட்சிக்காரன் தாயா கொளுத்திட்டா. அந்த படுபாவிய புள்ள உயிரை வாங்கிட்டாயா. கட்சி தலைவர் சேதுபதி ஆறுதல் சொல்ல வந்துகிட்டு இருக்காரு. மீறி ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டி விடுவேன். புள்ளியம் கொண்டுட்டு தொட்டிலத்துக்கு வந்திருக்கியா? வீட்டை கொளுத்திட்டு வீதி வீதி ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன். ஐயா, எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக என் வீட்டை கொளுத்தினியே. இவங்க எல்லாரும் உனக்கு எதிராக ஒன்று சேர என்ன தெரியுமா உனக்கு? நான் கொடுத்துனா என்னடா ஆதாரம்? யோ, உங்க ஆடு பத்த வச்சதை பார்த்த சாட்சி இருக்கியா? மக்கள் கட்சி மக்கள் கட்சின்னு பேரை வச்சு மக்களுக்காக என்னையா பண்ணிருக்கீங்க? ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்குங்கிற ஆணவத்துல தான் ஆடுறீங்க. இப்ப சொல்ற, இனிமே இந்த தொகுதியில உன் கட்சிக்கார எலெக்ஷன்ல நின்னா எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். செத்து போனது புள்ள மேல சத்தியம் போங்க. அன்னைக்கு அவன் அடிச்சப்பவே என்னால துப்பாக்கி எடுத்து சுட்டுக்க முடியும். ஆனா என்னையே நம்பிட்டு இருக்கிற 30 வயசுல கால் ஊனமா இருக்கிற தங்கச்சி, மூத்தவளுக்கு கல்யாணம் ஆனதா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு காத்துட்டு இருக்கிற இன்னொரு தங்கச்சி, அவங்கள நினைச்சுதான் என்ன நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். அவனுங்க பண்ற அநியாயத்தெல்லாம் பொறுத்துட்டு இருக்க. அவனுங்க உயிரோடு இருந்தா நாட்டுல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. நான் செய்ய முடியாது, நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்யறேன்.